ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.4ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். பாருங்க, கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 49 டிகிரி, 74 டிகிரி, 39 மினிட் இந்த மாதிரி இருக்கலாம். பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் அட்டவணை நம்மளுக்கு இருக்காது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்க வந்து புக்லயே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸு, நேச்சுரல் கொசைன்ஸு, நேச்சுரல் டேஞ்சன்ஸ் மூணுடைய மதிப்புகளை கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாக் புக் கொடுப்பாங்க. அந்த லாக் புக்கை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் சயின்ஸ், நேச்சுரல் கொசைன்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். லாகரிதமிக் சயின்ஸ்னு இருக்கோ அதை பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய மதிப்புகளை எப்படி இந்த அட்டவணை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் 49 டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் பேஜ் எடுத்துக்கங்க, மாற்றி எடுத்து பார்க்கக்கூடாது. நேச்சுரல் சயின்ஸுங்கிற பேஜ். நமக்கு 49 டிகிரி தான் வேணும் இல்லையா? ஸோ இதுல பாருங்க, 49 டிகிரிக்கு நேரு மினிட்ஸ் எதுவுமே இல்லாதனால 0 மினிட்ஸுக்கு நேரு. இங்க 49 டிகிரிக்கு நேரு, இந்த 0 மினிட்ஸுக்கு நேரு என்ன நம்பர் இருக்குன்னா 0.7547 இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஜஸ்ட் அப்படியே பார்த்து அட்டவணை பார்த்து எழுதிடலாம். 0.7547 மினிட்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால. இதே செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா காஸ் 74 டிகிரி 39 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொசைன்ஸ் பேஜ் எடுத்து பார்த்துக்கணும். இந்த கொசைன்ஸ் சைன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது வந்து டிகிரியோட மதிப்பு. சரி, இது வந்து டிகிரியோட மதிப்பு, இது வந்து மினிட்ஸோட மதிப்பு. சரிங்களா? இந்த மினிட்ஸோட மதிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா 6 மடங்குகளாக தான் இருக்கும். அதாவது 6ஆம் வாய்ப்பாட்டுல வர நம்பரா தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டைரக்டா 6 மடங்குகளா கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம எழுதிக்க முடியும். ஒருவேளை 6 மடங்குகளா இல்லை அப்படின்னா அந்த நம்பரை 6 மடங்காவும் மீதி இருக்கிறதாவும் பிரிச்சு எழுதிக்கிட்டோம்னா சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாருங்க, இப்ப 39ங்கிறது 6 மடங்கு கிடையாது, 36 தானே 6 மடங்கு. 39 மினிட்ஸுங்கிறத 36 மினிட்ஸ் பிளஸ் 3 மினிட்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இதுதான் நம்மளோட சம்மு. என்ன எழுதிக்கிறோம்? காஸ் 74 டிகிரி 36 மினிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3 மினிட்ஸ் சேர்த்துனா நமக்கு டோட்டல் ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? அதையும் போட்டுட்டு ஸோ டோட்டலா இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். காஸ் 74 டிகிரி 39 மினிட்ஸோட ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ அட்டவணை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காஸ் 74 டிகிரி 36 மினிட்ஸுக்கு பார்க்கணும். ஸோ காஸ் பேஜ் எடுத்துக்கிறோம். இந்த காஸ் பேஜ்ல 74 டிகிரி 36 மினிட்ஸை பார்க்கலாம். ஸோ 74 டிகிரிங்கிறது இங்க இருக்கு, 36 மினிட்ஸ்ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்களேன், இங்க இருக்கு. ஸோ இங்க 74 டிகிரிக்கு நேரு, இங்க 36 மினிட்ஸுக்கு நேரு பாத்தீங்கன்னா 0.2656 இருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னா 0.2656. சரிங்களா? 74 டிகிரி 36 மினிட்ஸுக்கு நேர் எழுதிட்டேன், 0.2656 எழுதியிருக்க. திரும்ப 3 மினிட்ஸுக்கு பார்க்கணும் இல்லையா? அந்த 3 மினிட்ஸ்ங்கிறது இங்க மீன் டிஃபரன்ஸ்ல பார்க்கணும். அதாவது பொது வித்தியாசம் ஒன்று இருக்கும், இங்கிலீஷ்ல மீன் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த பொது வித்தியாசத்துல அதே 74 டிகிரிக்கு நேரு 3 மினிட்ஸுக்கு நேரு என்ன இருக்குதுன்னு பாருங்க, 8ன்னு இருக்கு. அந்த 8ங்கிற நம்பரை இந்த கடைசி நம்பருக்கு நேரு எழுதிட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும்னா கழிக்கணும். காசுக்கு மட்டும்தான் நம்ம கழிக்கிற மாதிரி வரும். அந்த அட்டவணையிலேயே மேல பாத்தீங்க அப்படின்னா பொது வித்தியாசம் பகுதியில் உள்ள எண்களை கழிக்க வேண்டும், கூட்டக்கூடாதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மட்டுமே இந்த மீன் டிஃபரன்ஸ் கடைசியா போடுற இல்லையா, அதை வந்து கழிக்கணும். ஸோ எப்பவும் போலயே கழிங்க. இங்க 4, இங்க 6, 2, 0.2648ங்கிறதா இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரிதான் அடுத்தது பாருங்க, 54 டிகிரில எல்லா டிகிரிக்குமே அந்த ஆன்சர் இருக்கும். நம்மளுக்கு மினிட்ஸ் தான் வந்து 6 மடங்குகளா இருக்கான்னு பார்க்கணும், மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கான்னு பாருங்க. 26ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 6 கிடையாது, 24ங்கிறதான மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ 26 மினிட்ஸ்ங்கிறத 24 மினிட்ஸாவும் 2 மினிட்ஸாவும் பிரிச்சுக்கலாம். ஸோ இது என்ன எழுதிக்கலாம்? tan 54 டிகிரி 24 மினிட்ஸுக்கு அட்டவணையை பார்த்து எழுதிட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸுக்கு எழுதிட்டு அப்புறம் டோட்டலா எழுதணும்னா இதோட ஆன்சர் கிடைச்சிரும்னா tan 54 டிகிரி 26 மினிட்ஸுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம என்ன பேஜ் எடுக்கணும்? tan பேஜ் எடுக்கணும். ஸோ இது வந்து கொசைன்ஸ் பேஜ் இல்லையா? ஸோ அடுத்த பேஜை திருப்பிக்கலாம். நம்மளுக்கு tan பேஜ் எடுத்துக்கிட்டோம். இதுல 54 டிகிரி 24 மினிட்ஸ். ஸோ இங்க 44, இங்க 54 இருக்குது பாருங்க. 54ல 24 மினிட்ஸுக்கு நேரம் என்ன இருக்குன்னா 1.3968. உங்களுக்கு தெரியுதா பாருங்க,
54 டிகிரிக்கு நேரு 24 மினிட்ஸுக்கு நேரு. சரிங்களா? என்ன இருக்கு? 1.3968 இருக்குது. நீங்க என்ன எழுதிக்கலாம்? 1.3968. இப்ப மெயின் டிஃபரன்ஸ் எவ்வளவுக்கு பார்க்கணும்? அதே 54 டிகிரிக்கு நேரு 2 மினிட்ஸுக்கு நேரு பார்க்கணும். பாருங்க, 54க்கு நேரு 2 மினிட்ஸ்க்கு நேரு என்ன இருக்குது? 17 இருக்குது. ஸோ 17ங்கிறது எங்க எழுதணும்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸுக்கு நேர் எழுதிட்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். சைனா இருந்தாலும் சரி, டேனா இருந்தாலும் சரி பிளஸ் பண்ணணும். காசுனா மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இதை பிளஸ் பண்ணுங்க. இங்க ரிமைண்டர் 1 8 9 3 1. ஸோ 1.3985 இதோட ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது சைன் 21 டிகிரி 21 மினிட்ஸ். 21 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆறின் மடங்கு இல்லை. ஸோ 18 மினிட்ஸ் ஆகும், 3 மினிட்ஸ் ஆகும் பிரிச்சுக்கலாம். 18 + 3 21. ஸோ டோட்டல் பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். சைன் 21 டிகிரி 21 மினிட்ஸோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம புக்கில் எந்த பேஜ் எடுத்துக்கணும்? சைன் பேஜ் எடுத்துக்கணும். இது டேனு, இது கொசைனு, இதுதான் நம்மளுடைய சைன் இல்லையா? சைன்ல 21 டிகிரி. ஸோ 21 டிகிரிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுல 18 மினிட்ஸுக்கு நேரு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. 21 டிகிரிக்கு நேரு இங்க 18 மினிட்ஸுக்கு நேரு பார்க்குறோம். ஸோ 21க்கு நேரு அங்க 18க்கு நேரு பார்த்தீங்கன்னா 0.3633 இருக்குது. ஸோ இங்க என்ன எழுதிக்க போறோம்? 0.3633. கூட மீன் டிஃபரன்ஸ் எதுக்கு பார்க்கணும்? 3 மினிட்ஸுக்கு பார்க்கணும். ஸோ அதே 21 டிகிரிக்கு நேரு நான் இவர் 3 மினிட்ஸுக்கு பார்த்தேன் அப்படின்னா 8 இருக்கு. ஸோ 8 எதுக்கு நேர் எழுதணும்? லாஸ்ட் டிஜிட்டுக்கு நேர் எழுதி இங்க என்ன பண்ணணும்? பிளஸ் சைன் தானே. ஸோ பிளஸ் பண்ணுங்க. 11 ரிமைண்டர் 1 4 6 3 0.3641 இதோட ஆன்சர். அதே மாதிரி தான் அடுத்தது காஸ் 33 டிகிரி 53 மினிட்ஸ் இருக்குது. 53 மினிட்ஸ்ங்கிறது என்ன கிடையாது? ஆறின் மடங்கு இல்லை. 53க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறின் மடங்கு என்னன்னா 48. ஸோ 53ங்கிறது என்னன்னு பிரிச்சுக்கலாம்? 48 + 5ன்னு பிரிச்சுக்கலாம். அப்ப இது என்ன எழுதிடலாம்? காஸ் 33 டிகிரி 48 மினிட்ஸுக்கு தனியா கண்டுபிடிக்க போறோம், 5 மினிட்ஸுக்கு தனியா கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் பண்ணினீங்க அப்படின்னா காஸ் 33 டிகிரி 53 மினிட்ஸ்ன்னு கிடைச்சிரும். இந்த பக்கம் மைனஸ் பண்ண சொல்றீங்களா? அப்ப இங்கேயும் மைனஸ் பண்ணணுமா? அப்ப 43 ஆயிருமானா? இல்ல, லெஃப்ட் சைட்ல பிளஸ் தான் பண்ண போறோம். ரைட் சைடு எழுத போற ஆன்சரை மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். அந்த மீன் டிஃபரன்ஸை மட்டும்தான் கழிக்கணும். ஸோ முதல்ல எதுக்கு பார்க்கணும்? காஸ் 33 டிகிரி 48 மினிட்ஸுக்கு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ காஸ் பேஜ் எடுத்துக்கலாம். 33 டிகிரிக்கு நேரு 48 மினிட்ஸுக்கு நேரு பார்க்கலாம். ஸோ 33 டிகிரிங்கிறது இங்க இருக்கு. அதுல 48 மினிட்ஸுக்கு பார்க்கணும் இல்லையா? ஸோ 48ங்கிறது இங்க இருக்கு. இதுல 33க்கு நேரு. ஸோ 0.8310 தெரியுதுங்களா? 0.8310 இதோட ஆன்சர். 0.8310. கூட மீன் டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்க்கணும்? 5 மினிட்ஸ் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதில் அப்படியே பார்க்குறேன். 33 டிகிரியில் நம்ம எவ்வளோ மினிட்ஸுக்கு பார்க்க போகிறோம்? 5 மினிட்ஸுக்கு பார்த்தோம்னா 6ன்னு இருக்கு. ஸோ 6 எழுதி என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ 0.438. ஸோ 0.8304 இதோட ஆன்சர். இதே மாதிரி கடைசி சம் போடலாங்களா? 17ங்கிறது என்ன கிடையாது? ஆறின் மடங்கு இல்லை. 17க்கு முன்னாடி வரக்கூடிய ஆறின் மடங்கு என்ன? 12. ஸோ 17ங்கிறது என்ன எழுதிக்கலாம்? 12 + 5ன்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன எழுதலாம்? இல்லையா? tan 70 டிகிரி 12 மினிட் அப்புறம் ஒரு 5 மினிட். ஸோ டோட்டல் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? tan 70 டிகிரி 17 மினிட்ஸ்ன்னு கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி டேன் பேஜ் எடுத்துக்கலாம். இது கொசைன் பேஜில் இருக்குது. டேன் பேஜில் 70 டிகிரி 12 மினிட்ஸுக்கு பாருங்க. ஸோ இது 70 டிகிரி, இது 12 மினிட். ஸோ 70 டிகிரிக்கு மேலே 12 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.7776. சரிங்களா? இதோட ஆன்சர் என்ன? 2.7776. மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோக்கு பார்க்கணும்? 5 மினிட்ஸுக்கு பார்க்கணும். அதே 70 டிகிரிக்கு நேரு 5 மினிட்ஸுக்கு நேரு பாருங்க. 5 மினிட்ஸுக்கு நேரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிறது 5 மினிட்ஸ் இல்லையா? ஸோ 70 டிகிரி அந்த 5 மினிட்ஸுக்கு என்ன வந்திருக்கு? 131 இருக்கு. ஸோ 131ங்கிறத பின்னாடி இருந்து எழுதுங்க. லாஸ்ட் 3 டிஜிட்டுக்கு நேரு 131ங்கிறத எழுதிட்டு பிளஸ் பண்ணணும். ஸோ 6 + 1 7 10 ஆட் பண்ணிங்கன்னா 9 7 2. ஸோ 2.7907 இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.